4வது பார்த்தீங்கன்னா மியூசிக்ங்க. மியூசிக்ல வந்து பக்காவா பண்ணியிருக்கிறாரு. ஏன் சொல்றேன்னா, இவரு வந்து நம்ம சிங்கம்புலி வந்து பியூர் 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 நம்ம உலகநாயகனோட ஃபேன் மாரி தான் வராரு. ஸோ நெறைய இடத்துல கமலோட ரெட்ரோ சாங்ஸ் வந்து அங்கங்க நெறைய வருதுங்க. ஸோ அத வந்து அதுவும் பார்க்கும்போது நமக்கு திணிக்கிற மாரிலாம் இருக்காது. சிச்சுவேஷன் எங்கெங்க தேவையோ, அங்கங்க அந்தந்த பாட்ட கரெக்ட்டா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது உண்மையாவே பார்க்கறதுக்கு. அது இன்ஃபாக்ட் அந்த சீன் கொஞ்சம் எலிவேட் பண்ணி தான் உட்டுது. ஸோ அதுவும் நான் வந்து ப்ளஸ்ஸா தான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாமே நான் பாசிட்டிவா பார்க்குறேங்க. அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெருசா எதுவுமே பெரிய நெகட்டிவா எனக்கு சொல்ல விரும்பல. அண்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும். லைக் கடைசி டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ராதிகா மேம் வந்து அவங்க மருமகளையும், பொண்ணையும் கூப்ட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த சீன்லாம் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீன் அப்ப லாஸ்ட்ல அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பண்ணுங்கன்னு. அது உடனே போயிட்டு மருமகள்லாம் செய்ய போவாங்க. எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும் இப்படி பண்ணியிருக்க வேண்டாமோ? அது இன்னும் கொஞ்சம் வேற மாரி ரைட்டிங் எழுதி, இன்னும் கொஞ்சம் அ திருந்துற மாரியோ, இல்ல வேற மாரி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கலாங்கிற மாரி என் பெர்சனலா எனக்கு தோணுச்சு. மேபி நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே வொர்த் டூ வாட்ச் அதாங்க சொல்வேன். நல்ல படம். போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட போனீங்கன்னா. ஸோ என்னோட வேர்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல, தாய் கிழவி ஒரு பேரழகிங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.